சாப்பாட்டை தேடி வந்து தண்ணி கூட இல்லாத இந்த காட்டுல வந்து தனியா மாட்டிக்கிட்டேனே. என்ன பண்றதுன்னு கூட தெரியலையே. நம்மள மாதிரிதான் நம்ம குடும்பமும் கஷ்டப்படுதோ. அம்மா வாமா, தண்ணியில குளிக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் இல்ல, நான் வரல, நீ போயிட்டு குளிடா. அம்மா வாமா, இல்ல தம்பிங்களை கூப்பிட்டுருவேன். டேய் இங்க வாங்கடா. தண்ணியில வர்றது எவ்வளவு ஜாலியா இருக்குடா. ஆனா இந்த அம்மா பத்தியா குளிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படியா தண்ணிங்களை கூப்பிடுங்களா? அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா. அம்மா இப்போ நீங்க பண்ணீங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. டேய் இருங்கடா, வரண்டா வரண்டா. கத்தி ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறானுங்களே, குளிக்கல குளிக்கல அப்படின்னு. இதை வந்துட்டான்டா. வாங்க 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 அப்படின்னா வாங்க. இங்க பாத்தீங்களா தண்ணி ஜாலியா இருக்கு. எப்படி குளிக்கலாம் தெரியுமா? இப்படியே வந்தம்மா நல்லா குளிக்கிறான், சூப்பரா குளிக்கிறான். நீங்க சொன்னது உண்மைதான்டா. தண்ணியில இருக்கிறது ஜாலியா தான்டா இருக்கு. பாத்தீங்களா, நாங்க முன்னாடியே சொன்னோம்ல தண்ணி ஜாலியா இருக்கும் அப்படின்னு. ஜாலியா தான் இருக்குதே. ஆனா உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. டேய் மகனே, உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா தண்ணியை குடிச்சிரு. இதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிக்க முடியுமான்னு தெரியல. ஏமா, தண்ணி நல்லா சுத்தமா தானே இருக்கு. இது வரைக்கும் உங்க அண்ணங்க 2 பேரும் குளிச்சு நீ பாத்திருக்கியா? இல்லம்மா. பல நாட்களுக்கு பிறகு அவனுங்க இன்னைக்குதான் குளிக்க போறானுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த தண்ணி இதுக்கு மேல நம்மளால குடிக்கவே முடியாதுடா. எத்தனையோ நாள் குளிக்காம இருந்த நாம இன்னைக்கு ஒரு வழியா குளிக்க போறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, குளிச்சாதான் சோறு போடுவான்னு சொன்னாங்க. அதனாலதான்டா இந்த முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாண்டா, இந்த மாதிரி எல்லாம் நம்மள சொல்லிருக்கவே கூடாது. நமக்கு குளிக்கிறத பிடிக்காது, இருந்தாலும் நம்மளை போட்டு தொல்லை பண்றாங்க. என்னடா பண்றது? சாப்பாடு வேணும்னா குளிச்சாதான் முடியும், இல்லைன்னா சோறு போட மாட்டாங்க. டெய்லி பட்னி தான். நாங்க 2 பேரும் குளிச்சிட்டோம். வீடியோ பாக்குற நீங்க குளிச்சிட்டீங்களா? உங்க வீட்டுல எப்படி சோறு போடுவாங்களா மாட்டாங்களா? வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் சொல்லுங்க, இயற்கை உணவு தாங்க. என்ன டேஸ்டா இருக்கு. அடடா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்க இருக்கிற சாப்பாடு மொத்தம் எனக்கு தான். பொறுமையா சாப்பிடுவோம், நிதானமா சாப்பிடுவோம். டேய் என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இந்த உணவெல்லாம் எனக்கு தான் சொன்னேன். அதுக்குள்ள என்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு வந்துட்டான் எங்க அண்ணன். புடுங்கிட்டான். இவனுக்கு தான் வேலை. நான் இது சாப்பிட்டாலும் என்கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டுருவான். டேய் அது எந்தடா? தரமாட்டேன். பாருங்களேன், எப்ப என்கிட்ட இருந்து புடுங்கலானே பாக்குறான். சாப்பிட விடுறானா? இனிமே இங்க இருந்தா என்ன சாப்பிட விட மாட்டான். என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் புடுங்கி சாப்பிட்டுருவான். அதனால பின்னாடி போயிட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதனால சாப்பிடலாம். ஏய் அந்த புக்கு நல்லா திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்க. வந்துட்டேன்டா. மறுபடியும் வந்துட்டான். எனக்கு வர்ற கோவத்துக்கு இவனை தூக்கி போட்டு அடிச்சுட்டா என்ன பண்ண அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நாளே இப்பவே ஒன்னு அடிச்சு தூக்கணும்னா வாடா. டே சந்திக்க வாடா வாடா. இவன் தான் எங்க அண்ணன். நான் சாப்பிட வச்சிருந்த என்னுடைய சாப்பாட்டை இவன் புதுங்கி சாப்பிட்டான். இப்ப எங்களுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்தானே, இவன் நான் எங்க 2வது அண்ணன். நாங்க 2 பேர் எப்ப சண்டை போட்டாலும் அத வேடிக்கை பாக்குறதா இவனுக்கு வேலையே. கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பாப்பான். சண்டையை தடுத்து விடணும் நினைக்கவே மாட்டான். உங்க வீட்டுல யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப எதுக்காக சண்டைன்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு அப்படின்ட்டான்ல, அதனால கோவத்துல இவன் அடிக்கலான்னு வந்தேன். ஆனா இவன் என்ன அவனை பெருசா இருக்கிறதுனால, டேய் அண்ணா ஊட்டி போட்டி எனக்கு அடி வாங்கலான்னு சொன்னேன். அவன் 2 அடி வாங்கிட்டான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, தெரியாம கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டேன். இப்ப என்னைய அடிக்க போறான்னு சண்டைக்கு வேற ரெடியா இருக்கான். டேய் நான் முன்ன மாதிரி இல்லடா. ரொம்ப கோவக்கார, அடிச்சிடுவன்டா. பாத்தீங்களா, சின்ன பையன் கூட பார்க்காம என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான். இருடா ஒரு நாள் என்னடா ஒரு நாளே. இப்பவே ஒன்னு அடிச்சு தூக்கணும்டா. வாடா டே சந்திக்க வாடா வாடா. அம்மா சொன்னா கேளுமா, வந்துடுமா போயிடலாம். இது ஒரு பெரிய கேட்டுமா. இத மொட்டினா நம்ம மூக்கு கண்டிப்பா உடஞ்சிடுமா. இருடா, இந்த கேட்டோ இல்ல நான் பாக்குறேன். நாமலாம் சொன்ன எங்க கேக்குறாங்க. பட்டாதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன, நம்ம பேசாம இருப்போம். பல போராட்டங்களுக்கு பிறகு எத்தனையோ தடைகளை தாண்டி, எத்தனையோ மலைகளை தாண்டி இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்புறம் நாம எல்லாம் ஜாலியா இருக்க போறோம். ஏன்னா அந்த இடத்துல இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். நாமளே உள்ள போயிட்டு ஒழிஞ்சிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஏன்னா நாம குளிச்சு பல வருஷம் வெளியா உடம்ப உள்ள நுழைக்கிறோம், நல்லா குளிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். டே குட்டி பயில தும்பிக்கைய வழிய நீட்டாங்களா உள்ள தள்ளு. ஏய் நீ நான் ஏமால தண்ணி அடிக்கிறான்னு பாத்துறியா? உங்க 3 பேரையுமே சும்மாவே விட மாட்டேன்டா. நான் பெரியவன், இப்ப நான் அடிக்க மாட்டேடா. என்ன சாப்பாடு மாதிரி தெரியுது. இதுவா சாப்பாடு கிடைச்சிருச்சே. டே இந்த பக்கம் யாரும் திரும்ப கூடாது.
எவனாவது பாத்துருப்பாங்களான்னு பார்த்தா எவனுமே பார்க்கல. அப்படியே வாய் உள்ள தள்ளி அமிக்க வட்டிதான்டா இந்த சாப்பாடு. டேய், தண்ணிக்குள்ள சாப்பாடு போட்டுவானே, நீ எங்கதான் நல்லா இருப்படா. அம்மா, யாருமா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களதா நாம தான் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கமே, அப்புறம் எதுக்கு நீங்க சொல்றீங்க? டேய், பேசுறத விட்டுட்டு நல்லா குளிங்கடா. நாமளே ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறோம், ஜாலியா குளிங்கடானா என்னைய கேள்வி கேட்கறானுங்க. ஐயா, ஜாலி ஜாலி, தண்ணி தண்ணி. ஐயா, இந்த தண்ணியை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. ஏமா? ஏன்னா நீ குட்டி பைய, அதனால உனக்கு ஜாலியா இருக்கும். சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லாதம்மா. நான் தினமும் குளிக்கிறேன், அவனால எனக்கு ஜாலியா இருக்குது. ஆனா நீங்க குளிக்கவே மாட்டேங்கிறீங்க. வந்து இன்னைக்கு அது குளிங்கம்மா. போடா, தண்ணி போட்டாலே எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தெரியாது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலும் ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. அதுதான் நான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சின்ன வயசுல பாசத்துக்காக ஏங்குற அந்த வழி இருக்கே, அது என்ன தவிர உங்க யாருக்கும் தெரியாது. ஒருத்தராவது என் மேல பாசத்தை காட்டுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா யாருமே காட்டல. என்னோட பிளாஷ்பேக்க பார்த்த நீங்க லைக் போடாம போனா எப்படி? லைக்க போட்டு போங்க. வேளா வேலைக்கு சாப்பாடு, தண்ணி, அப்புறம் இந்த மாதிரி இயற்கை உணவை கேட்கும் போதெல்லாம் கொடுத்தான் எங்க ஓனர். ஆனா எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஒரே மாதிரி சாப்பாடு தினமும் போட்டா ஏமா சாப்பிடுறது? அதனால வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுதான் தெரியல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எவ்வளவு காண்டா இருக்குன்னு தெரியுமா? தெரியலனா கொஞ்சம் அங்க பாருங்க. பல நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்த என் நண்பன் இன்னைக்குதான் வெளியே வந்தான். ஆனா வரும்போதே பைத்தியமா தான் வந்தான். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இதேதான் ஏன் நிலைமையும். எங்க ஊரு கோட்டையில யானை கூட்டத்தோட ராஜா மாதிரி இருந்தவன்டா நானு. என்ன பார்த்தா என் கூட இருக்கிறவங்களே பயப்படுவாங்கடா. ஏதோ அன்னைக்கு வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பொங்கி எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு 2 வார்த்தை ஓவரா பேசிட்டேன். அதுக்காக மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி எங்களை ஜூல கொண்டு வந்து போட்டீங்களாடா. நான் கூட பரவாயில்ல, ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம். இவன் என் கூட இருந்தா என் நண்பன் அப்படிங்கிறதுக்காக இவனையும் கூட்டின்னு வந்து போட்டீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்களா நீங்க?